ஒரு காதல். வணக்கம். ரொம்ப சந்தோஷம். அம்மா, இப்போ என்ன சடங்கு செய்ய போறாங்க? இது பூ வைக்கிற ஃபங்க்ஷன்மா. மாப்பிள்ளையோட அம்மா பொண்ணுக்கு பூ வைப்பாங்க. இதுவும் பொண்ணுக்கு நிச்சயம் பண்ற மாதிரி தான். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நலங்கு வைக்கிறது, தட்டை மாத்திக்கிறது, நிச்சயதார்த்த பத்திரிகை வாசிக்கிறதுன்னு எல்லாமே நடக்கும். ஓ, அப்படியா? வணக்கம் வணக்கம். வணக்கம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, உட்காருங்க. பொண்ணுக்கு பூ வச்சு ஃபங்க்ஷன் ஆரம்பிங்க. நீ ஆரம்பிமா, சீக்கிரம் போ. போ பிரியா. பரவாயில்ல, உட்காருமா. தாயே மகமாயி, முத்தழகு, நீ போய் சீர்வரிசைக்கு கொடுக்க போற நகையெல்லாம் எடுத்துட்டு வா. சபையில சீர்வரிசை எல்லாம் கேட்பாங்கல்ல, காமிச்சிடலாம். போ. சரிங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். நலுங்க ஆரம்பிங்க, நேரமாயிட்டே இருக்கு. சரிங்க. என்னங்க, ஒரு நிமிஷம் வாங்கல. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். என்ன முத்தழகு, நகையெல்லாம் நீ போய் எடுத்துருவான்னு சொன்னா, நீ என்னன்னா என்ன தனியா கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்க? நகையை எடுத்துட்டு வரதாங்க போனேன். நம்ம வாங்கி வச்சிருந்த 100 சவர நகையில பாதி தாங்க இருக்கு, மீதிய காணுங்க. என்ன சொல்ற முத்தழகு? நகைய காணுமா? நீ சரியா பார்க்காம இப்படி வந்து உளறிட்டு இருக்காத. நல்லா பாத்துட்டேங்க. எல்லா நகையையும் ஒரு பெட்டியில வச்சுதானே பீரோல வச்சிருந்தோம். இப்போ அந்த பெட்டியில பாதி நகை தான் இருக்கு. எல்லா இடத்துலயும் நல்லா தேடி பார்த்துட்டேங்க, இந்த நகைகளை காணோம். நான் பதறி போய் தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். ஏய், இப்ப சீர்வரிசையை பத்தி கேட்பாங்களே, நம்ம என்னத்தை காட்ட போறோம்? நம்ம 100 சவரன் போடுறதா சொல்லி ஒத்துட்டு இருந்திருக்கோம். இப்போ அதுல பாதி நகை தான் இருக்குன்னு சொன்னா, மீதி நகையை காணும்னு சொன்னா நம்புவாங்களா? நம்ம ஏதோ நகையை போடாம ஏமாத்துறதா நம்மளை தப்பா நினைக்க மாட்டாங்களா? அதாங்க என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. கடவுள் ஏன் இப்படி நம்மள சோதிக்கிறாருன்னு தெரியல. நல்லா போயிட்டு இருந்த கல்யாணத்துல யாரு கண்டுபட்டுச்சோ இப்படி ஒரு சோதனை வருது. சரி சரி, நீ சத்தம் போடாத. எல்லாம் வெளியே இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச குழப்பமாயிடும். வா, நம்ம போய் தேடி பார்ப்போம். நீ போ. இங்க பாருங்க. அட ஆமா, நீ சொன்ன மாதிரி பாதி நகை தான் இருக்கு, மீதி எங்க போயிடுச்சு? இங்க நம்ம வீட்டு ஆளுங்களை தவிர வேற யாரும் வரமாட்டாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி பாதி நகை காணாம போவோம்? இரு இரு, தேடி பார்ப்போம்.
முத்தழகு இங்க இங்கேயும் காணுமா? இப்ப என்னங்க பண்றது? ஐயோ, அட கடவுளே, அச்சச்சோ. பொண்ணு கல்யாணத்துக்கு எப்படி நகையை போட போறேன்னு தெரியலையே. சூர்யா சார், நீங்களும் வாங்க சார். வாங்க சார், வாங்க சார், வாங்க. எங்க பொண்ணை பெத்தவங்கள ஆள காணோம், எங்க போயிட்டாங்க? ஏய் முத்தழகு, கூப்பிடுறாங்கடி. அவங்க சீர்வரிசை எடுத்துட்டு வர போயிருக்காங்க. வெயிட் பண்ணுங்க, வந்துருவாங்க. முத்தழகு, நகை தொலைஞ்ச விஷயத்த வெளியே காட்டிக்காத. சபையில எதையாவது சொல்லி எப்படியாவது சமாளிச்சிருவோம். வா, கண்ணை தொடச்சிட்டு வா, எந்திரி. வாங்க வாங்க, நாடி ஆயிண்டே இருக்கு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள லக்ன பத்திரிகை வாசிச்சலாமா? தாராளமா வாசிருங்க. நீங்க ஆரம்பிங்க. வாமா. முருகன் துணை. நிகழும் பிளவ வருஷம் வரும் திங்கட்கிழமை 27ஆம் தேதி சதய நட்சத்திரம் கூடிய நாழிகையில் சுபயோக சுபதினத்தில் கடவுளின் ஆசையாலும். ஐரே, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. ஏதாவது சீர்சனத்தை செய்யறதா இருந்தா சபைக்கு இப்ப சொல்லிடுங்க. பண்ட பாத்திரம் எல்லாம் கல்யாணத்தன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போறதுக்குள்ள வந்து சேர்ந்துரும். அப்புறம் நகை இதுல இருக்கு, வாங்கிக்கமா. ஏதோ குறையிற மாதிரி இருக்கு. சரி, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. பத்திரிகை வாசிச்சலாமா? நிகழும். நிறுத்துங்க. என்னங்க இது? 100 சவரன் நகை போடுறதா சொன்னீங்க. ஆனா இதுல அவ்வளவு நகை இருக்கிற மாதிரி தெரியலையே. இதுல இருக்கிறத பார்த்தா ஏதோ 50 சவரன் இருக்கும் போல தோணுது. என்னங்க, உங்களை தான் கேக்குறேன். நீங்க 100 சவரன் போடுறதா சொல்லிருந்தீங்க. ஆனா இதுல இருக்கிறத பார்த்தா 50 பவுன் கூட தேராது போல இருக்கே. மன்னிக்கணுங்க. நாங்க சொன்ன மாதிரி 100 சவரன் நகை வாங்கி வச்சிருந்தோம். ஆனா அதுல பாதி நகை காணாம போயிடுச்சு. என்ன என்னைக்கு இப்படி? பாத்தியாடி, பிரியா மாதிரியே இருக்காங்க பாரு அவங்க அம்மா. பெரிய கல்லூரி மங்கையா இருக்காங்க. என்னங்க, நாங்க ஒண்ணு இவ்வளவு போடுங்க அவ்வளவு போடுங்கன்னு உங்களை கேட்கல. நீங்களா தான் 100 சவரன் போடுறேன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப வந்து நகையை காணும்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? முடியலன்னா முடியலன்னு சொல்லிட்டு போங்க. அதை விட்டுட்டு நகையை காணுன்னு எதுக்குங்க சபையில போய் சொல்றீங்க? இதெல்லாம் சிறுபுலத்தனமா இருக்குங்க. இத பாருங்க சம்பந்தியம்மா, அவசரப்பட்டு எதுவும் பேசிடாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஆளுங்க அவங்க கிடையாது. எங்க ஊர்லயே ரொம்ப கௌரவமானவங்க அவங்க. அது உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கிறப்ப இப்படி சொல்றாங்கன்னா அதுல என்ன இருக்குன்னு நாம பார்க்கணும் இல்லையா? மணி என்ன என்னென்ன இதெல்லாம்? நீங்க சொன்ன சொல்லு தவறாதவராச்சே. இப்ப அவங்க கேள்வி கேட்கிற மாதிரி பண்ணிட்டீங்களேண்ணா. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கண்ணா.
எனக்கு தெரியும் உங்களால புரட்ட முடியாத பணம் இல்ல. அப்படி இருக்கிறப்ப எதுக்காக சொன்னபடி நகையை ஏற்பாடு பண்ணாம விட்டீங்க? அப்போ நீயும் நான் சொல்றத நம்பலையாமா? நிஜமாவே 100 சவரன் நகையை நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இப்போ போய் பார்த்தா அதுல பாதி நகை கம்மியா இருக்கு. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நான் மீதி நகையை செஞ்சு போட்டுறேன். சம்பந்தியம்மா, மணி சொன்னதை கேட்டீங்கல்ல? நீங்க பயப்படாதீங்க, மணி வந்து சொன்ன மாதிரி செஞ்சிருவாரு. நீங்க ஆக வேண்டியதை பாருங்க. இன்னும் என்னங்க ஆக வேண்டியதை பாக்குறது? இப்பவே இந்த அளவுக்கு மாத்தி பேசுறாங்க. உண்மையை மறைக்க வாய் கூசாம பொய் சொல்றாங்க. இப்பவே இப்படி இருந்தா எதிர்காலத்துல இவங்க என்ன வேணாலும் செய்வாங்கல்ல. அதாங்க யோசனையா இருக்கு. தீனா, என்ன இதெல்லாம்? இது ஒரு போலீஸ்காரனோட கல்யாணம். ஆனா இங்க அப்படியே தெரியுது. ச்சே, என்னமோ வரதட்சணைக்காக இப்படி பிரச்சனை பண்ணி பொண்ணு வீட்டுக்காரங்களை கடங்கார மாதிரி அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க. கொஞ்சம் உங்க அம்மா கிட்ட சொல்லி இதை அப்படியே விட்டுட்டு கல்யாண வேலையை கவனிக்க சொல்லுங்க. சார், இது டிபார்ட்மெண்ட் வேலை இல்லை சார், கல்யாணம். என்னோட வாழ்க்கை பிரச்சனை. என்னோட அப்பா அம்மாவை என்னால் சமாதானப்படுத்த முடியாது. அவங்களுக்கு அவங்க கௌரவம் தான் சார் முக்கியம். நான் இதில் தலையிட முடியாது சார். நான் மட்டும் இப்ப டியூட்டில இருந்திருந்தா இப்பவே இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டிருப்பேன். ராஸ்கல், இவெல்லாம் ஒரு போலீஸ்காரன், முதுகெலும்பு இல்லாதவன். இப்படி ஆளாளுக்கு யோசிச்சுக்கிட்டு அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆக வேண்டிய வேலையை பாருங்க. சம்பந்தியம்மா, தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. எனக்கு 2 நாள் அவகாசம் கொடுங்க. அதுக்குள்ள மீதி நகையை நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன். இதுக்காக என் பொண்ணு கல்யாணத்துல தடங்கல் பண்ணிடாதீங்க சம்பந்தியம்மா. மாமா, நீங்க எதுக்கு அவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க? நான் இருக்கும்போது நீங்க எதுக்கும் கவலைப்படக்கூடாது. இங்க பாருங்க, எங்க மாமா எப்பவுமே போய் சொல்ல மாட்டாரு. உங்களுக்கு என்ன, நீங்க பேச நகை வரணும், அவ்வளவுதானே? இன்னைக்கு பொழுது சாயறதுக்குள்ள நான் நகையோட வரேன். நகைக்கு நான் கேரண்டி. இதுக்கு மேல எங்க மாமா மனசை நோக்கடிக்காதீங்க. மாமா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் பேங்க் வரைக்கும் போய் பணத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே நகையை வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க இதையெல்லாம் மனசுல வச்சுக்காம ஆக வேண்டிய வேலையை பாருங்க. அண்ணா, ஒரு நிமிஷம். சொல்லுங்க கையல். நகை கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம், கிடைச்சிருச்சு. இதுதானே காணாம போன நகைங்க? ஆமாமா ஆமாமா, இது நம்ம நகைங்க தான். எங்கம்மா இருந்தது? எல்லாம் வச்ச இடத்துல தான் இருந்துச்சு. நீங்க தான் பதட்டத்துல சரியா கவனிக்காம வந்துட்டீங்க. அப்பா முருகா, அப்புறம் என்ன, நகை தான் கிடைச்சிருச்சுல்ல. நான் தான் சொன்னேன்ல, மணி என்ன வாக்கு தவறாதவர்னு. அதுக்குள்ள சம்பந்தியமா அவசரப்பட்டு பேசிட்டாங்களே. சாரிங்க, நான் தான் அவசரப்பட்டு பேசிட்டேன். ஆனா நீங்களும் இப்படி கவனக்குறைவா இருந்திருக்க கூடாதுங்க. உங்க மேலயும் தப்பு இருக்குல்ல. என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல விடுங்க, இது நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை பிரச்சனை. அதனால நடந்ததெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா நடக்க வேண்டிய வேலையை பார்ப்போம்.
முதல்ல பொண்ணு மாப்பிள்ளையும் உட்காருங்க. உட்காருங்க. உட்காருமா. ஐயரே, நீங்க நிச்சயதார்த்த பத்திரிக்கை வாசிங்க. ம். நிகழும் பிளவ வருடம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை சதய நட்சத்திரம் கூடிய நாழிகையில் சூப்பர், செம்ம. இந்த சம்பந்திங்க தட்டை மாத்திக்கிங்க. மனசார மாத்திங்க. ஆமா. கடவுளே. இதை ஆ, ஆ, ஆ. கயல். வாங்கம்மா, வாங்கப்பா. என்னம்மா தூங்கலையா இன்னும்? இன்னும் தூக்கம் வரல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப நன்றிம்மா. எங்க மானத்தை காப்பாத்திட்டேம்மா. எங்க குலசாமி மாதிரி வந்து எங்க கௌரவத்தை காப்பாத்திட்டேம்மா. உனக்கு என்ன கைமாறு பண்ண போறோன்னு தெரியலம்மா. அதான் உன்னை பார்த்து நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தோம்மா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. நீங்க நகையை காணோன்னு சொன்னீங்க, நான் போய் தேடினேன், என் கைக்கு நகை கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். ஒரு போலீஸ்காரியா காணாம போன நகையை கண்டுபிடிச்சு தர்றது என்னோட கடமைம்மா. நான் என்னோட கடமையை தான் செஞ்சேன். என்ன இருந்தாலும் நீ செஞ்சது ரொம்ப பெரிய உதவிமா. அந்த இடத்துல எத்தனையோ பேர் இருந்தாங்க, ஆனா உன் மனசுக்கு மட்டும் தேடி பார்க்கணும்னு தோணி இருக்குல்ல, அந்த அக்கறை யாருக்குமா வரும்? நீ மட்டும் அந்த நகையை தேடி எடுத்துட்டு வராம இருந்திருந்தா எங்க மான மரியாதைலாம் போயிருக்குமா. எங்க பொண்ணு கல்யாணமும் நின்னு போயிருக்கும். இந்த ஊர்ல ஒரு முறை ஒரு பொண்ணோட கல்யாணம் நடக்க இருந்து அந்த கல்யாணம் நின்னு போயிருந்தா அந்த பொண்ணு ராசி கெட்டவன் சொல்லி அவ வாழ்க்கையே கெட்டு போயிருமா. அப்புறம் யாருமா அவளை கட்டிப்பாங்க? அந்த மாதிரி மட்டும் ஏதாவது நடந்திருந்தா நாங்க உயிரோடவே இருந்திருக்க மாட்டோமா. அப்படி சொல்லாதீங்கப்பா. ஏதோ கெட்ட நேரம் நடந்தது நடந்துருச்சு. இது இப்படியே மறந்துருங்கப்பா. நீங்க நடந்ததே நினைச்சு சங்கடப்பட்டுட்டு இருந்தா பிரியாவும் மனசு சங்கடப்படுவா. அவ சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனோம்னா நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அவ சந்தோஷமா இருக்கணும் தாமா நாங்க இவ்ளோ அவமானத்தையும் தாங்கிக்கிட்டோம். இல்லைன்னா அவங்க பேசின பேச்சுக்கு அப்பவே அவங்கள நாங்க துரத்தி விட்டுருப்போமா. எப்படி அவங்க எங்க மேல நம்பிக்கை இல்லாம வாய்க்கு வந்தபடி பேசினாங்க பார்த்தேல்ல. எங்களை பார்த்தா ஏமாத்துறவங்க மாதிரியாமா தெரியுது? எனக்கும் கோபம் வந்தது. ஆனா என் பொண்ணுக்காக நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அவளுக்கு இந்த மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாமா. அவளோட ஆசையை கெடுத்துடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் நான் ரொம்ப பொறுமையா இருந்தேன். அவ நாளைக்கு அவளுக்கு பிடிச்சவனோட சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் என் மனசுல ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அவ சந்தோஷம்தாம்மா எங்களுக்கு முக்கியம். மாப்பிள்ளை வீட்டுல எங்களை மதிக்காட்டியும் பரவாயில்ல, எங்க பொண்ண நல்லா பாத்துக்கிட்டா அது போதுமா எங்களுக்கு. ஆமாமா, எங்க பொண்ணோட ஆசைதாமா எங்களுக்கு பெருசு. அவங்க சொன்னா சொல்லிட்டு போட்டோம். நான் அதையெல்லாம் சொல்லிதான் இவரை ஆறுதல் படுத்தினேன். அப்படியே உன்னையும் பார்த்து நன்றி சொல்லணும் தாமா இவரை கூட்டிட்டு வந்தேன். உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பேம்மா. உனக்கும் நல்ல வாழ்க்கை அமையும். எங்க குலதெய்வம் தான் உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் பெருசா நினைக்காதீங்கம்மா. நானும் உங்க பொண்ணு மாதிரி தானே. நம்ம குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா பார்த்துக்கிட்டு சும்மா இருப்போமா? அக்கறையோட முன்ன நிக்க மாட்டோமா? அப்படி நினைச்சுக்கோங்கம்மா. எனக்கு நன்றி சொல்லி என்னை அந்நியப்படுத்திடாதீங்க. உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா. அதனாலதான் நீ இந்த சின்ன வயசுலயே இவ்வளோ பக்குவமா நடந்துக்கிற. எங்க பொண்ணு உன்ன மாதிரி நல்லவங்களை சம்பாதிச்சிருக்கான்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உங்க முகத்துல மறுபடியும் இந்த சந்தோஷத்தை பாக்குறதுக்காக தான் நான் இவ்ளோ நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இந்த சந்தோஷத்தோட போங்கப்பா. பிரியாவோட கல்யாண வேலையை பாருங்க.
நமக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது தன்னாலேயே நடக்கும். ஆண்டவன் நமக்கு எது கொடுத்தாலும் அது நல்லதுக்காக தான் இருக்கும்னு நம்புங்க. நமக்கு எது கெட்டது நடந்தாலும் அதுல ஒரு நன்மை இருக்கும்னு நினைங்க. சரிப்பா, நீங்க போங்க, போய் நடக்க வேண்டிய வேலையெல்லாம் பாருங்க. நான் பிரியாக்கு ஆறுதல் சொல்றேன். சரிம்மா, நாங்க சரிம்மா. கிளம்புறோம். வரோம். ஆமா.